இப்போ மதுரையில் நடக்க போற முருக பக்தர் மாநாட்டை பத்தி ஒரு பிரீஃப், அதான் மெயின். அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது கேட்கணும் கேட்க சார். வர்ற ஜூன் 22 ஞாயிற்றுக்கிழமை மதுரையில முருக பக்தர் மாநாடு நடக்க இருக்கிறது. அந்த முருக பக்தர் மாநாட்டு RSS இயக்கத்தின் வழிகாட்டுதலின்படி RSS குடும்ப இயக்கங்கள், பரிவார் இயக்கங்கள் என்று சொல்லுவோம், அதை சார்ந்த இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத்து, பிஜேபி, வித்யார்த்தி பரிஷத், மஸ்தூர் சங், கிசான் சங், இப்படி பல்வேறு அமைப்புகள் அனைவருமே சேர்ந்து நடத்துகிற ஒரு மாநாடு. அந்த மாநாட்டை இந்து முன்னணி அவங்க பேர்ல அது நடக்குது. இந்து முன்னணி நடத்துது. இந்து முன்னணி நடத்துகிற இந்த மாநாட்டுக்கு இது RSS இயக்கங்கள் எல்லாமே உறுதுணையாக இருந்து பரிவார் இயக்கங்கள் பணிபுரிகின்றன. மதுரையில ரிங் ரோட்ல ஜெயலலிதா அம்மையார் 2011 ஆட்சி மாற்றத்திற்கு அடிவகுத்த அந்த அம்மா திடல் அப்படிங்கிற இடத்துல தான் இது நடக்குது. ஒரு பெரிய புரட்சி செஞ்சாங்க ஜெயலலிதா அம்மையார். 5 லட்சம் முருக பக்தர்களுக்கு மேல கலந்து கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் முழுக்க இருந்து முருக பக்தர்கள் இதுல கலந்து கொள்வதற்கு ஏற்பாடு இருக்கு. மாநாடு நடப்பதற்கு ஒரு வாரம் முன்பதாகவே அங்கே 6 படைவீரர்களுடைய கண்காட்சி அங்கே அமைக்கப்படும். எப்படி பழனியில முருகன் இருப்பாரோ அதே மாதிரி ஒரு கண்காட்சி. திருச்செந்தூர் முருகன், திருத்தணி முருகன், பழமுதிர்ச்சோலை முருகன், திருப்பரங்குன்றம் முருகன், சுவாமிமலை முருகன், 6 படை வீட்டுக்கும் கண்காட்சி ஏற்பாடாயிருக்கு. இப்ப பூமி பூஜை போன 28 முடிந்து இப்போது பிரம்மாண்டமாக பந்தல் அமைக்கும் பணிகள் நடந்து கொண்டிருக்கு. மேடை பந்தல்லாம் அமைக்கிற பணிகள் நடந்து கொண்டிருக்கு. இதனுடைய நோக்கம் என்ன இந்த மாநாட்டுக்குன்னா, இதுல பெரிய அரசியல் நோக்கம் இல்லை. இதை பார்ப்பவர்கள் அரசியலாக இதை எடுத்துக்கொண்டால் அதுல எங்களுக்கு ஆட்சேபனையும் இல்லை. இதை நடத்துகிற நோக்கம் இந்து சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்தணும். ஒவ்வொரு இந்துவுக்கும் ஜாதி ரீதியான அடையாளங்கள் இருந்தால் கூட அந்த ஜாதிகளையும் கடந்து ஜாதிகளுக்கும் அப்பால் நமக்கு ஹிந்துன்ற அடையாளம் இருக்கு, அதுல நமக்கு பெருமை இருக்கு, அதுல நாம எல்லாம் ஒன்றிணைய வேண்டும். நமக்குள்ள இருக்கிற ஜாதி ஏற்றத்தாழ்வுகள், குறிப்பாக தீண்டாமை மனப்பான்மை ரீதியாக கூட முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். முருக பக்தியில நாம் எல்லாம் இணையணும். முருக பக்தர்கள் நமக்கு நல்லா தெரியும். பழனிக்கு காவடி யாத்திரை போறோம், பால் குடம் எடுத்துட்டு போறோம், பாத யாத்திரை போறோம். அப்ப எல்லாம் மாலை அணிந்து விரதம் இருந்து போறவங்க, முதல் முறையா மாலை போடுறவங்க கூட குருசாமின்னு ஒருத்தரை வச்சுக்குவாங்க. அந்த குருசாமி என்ன ஜாதின்னு யாருக்கும் தெரியாது. அவருக்கு கீழே அவர் மாலை அணிவிக்கிறவர் என்ன ஜாதின்னு அவருக்கும் தெரியாது. அப்போ பார்க்கும்போது ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகளோ பிரிவினைகளோ இருக்கும்படியாக தோற்றம் அளிக்கிற ஒரு தமிழ் சமுதாயத்தை இந்து ஆன்மீகம் அதை கடந்து செல்ல வைக்கிறது. அந்த பாகுபாட்டை, வேறுபாட்டை நீக்குகிறது. இதையெல்லாம் அந்த முருக பக்தர் மாநாடு இன்னும் மேலும் அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போறதுக்கான முயற்சி தான் இது. ஒரு புதிய முயற்சியாக 5 லட்சம் பேரும் ஒரே சமயத்துல கடைசியா நிகழ்ச்சி முடியும் போது, மாநாடு முடியும் போது ஒரு 20 நிமிடம் கந்த சஷ்டி சொல்றோம். ஒரே குரல்ல 5 லட்சம் பேரும். அநேகமா இது கின்னஸ்னுடைய பெரிய சாதனையா அமையும், அல்லது லிம்கா சாதனையா அமையும். 5 லட்சம் பேர் ஒரு இடத்துல நின்று கந்த சஷ்டி சொல்வது, லீட் அண்ட் ஃபாலோ மெத்தட்ல. ஒலிபெருக்கில கந்த சஷ்டி அப்படியே வந்துட்டே இருக்கும். இவங்களும் அதை ஒட்டி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா வர்றவங்க எல்லாம் முருக பக்தர்களுங்கிறதுனால கந்த சஷ்டினா என்னன்னு தெரியாதவங்களோ அது பாட தெரியாதவங்களோ அந்த 5 லட்சம் பேர் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் கந்த சஷ்டிங்கிறது. இட் இஸ் ஹவுஸ் ஹோல்டு சாங் இந்திய தமிழகத்தை பொறுத்தவரை. இந்த மாநாட்டினுடைய அட்ராக்ஷன் ஆந்திராவினுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் இதில் கலந்து கொள்கிறார். உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் ஐயா யோகி ஆதித்யநாத் அவர்கள் இதில் கலந்து கொள்கிறார். இப்படி
ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்களும் யோகி ஆதித்யநாத் அவர்கள் உபியினுடைய முதலமைச்சர் அவரும் கலந்துக்கிறாங்க. அது கூடுதல் சிறப்பு. முருகன் அடியார்கள், தமிழகத்தினுடைய நாடறிந்த முருகன் அடியார்கள், அவங்க எல்லாம் அவங்களுடைய போர்ட்ரேட்லாம் அங்கே வைத்து அவர்களது பங்களிப்பை நாம நினைவு கூறுகிறோம், அவங்களுக்கு மரியாதை செய்யறோம். உதாரணமா திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள், இவங்கெல்லாம் முருக பக்தியில கடந்த நூற்றாண்டுகள்ல அவங்க செய்த சாதனை பங்களிப்பு அபரிமிதமானது. அதெல்லாம் நினைவு கூறுகிறோம். நிறைய சன்னிதானங்கள், ஆதீனங்கள், மடாதிபதிகள், குருமார்கள் அவங்க எல்லாம் கலந்துக்கிறாங்க. பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் கலந்துக்கிறாங்க. நிகழ்ச்சியே எப்படி அமையும்னா, தொடர்ந்து சொற்பொழிவா மாத்திரமே இல்லாம ஒரு கலை நிகழ்ச்சி, ஒரு சொற்பொழிவு, ஒரு கலை நிகழ்ச்சி, ஒரு சொற்பொழிவு. கலை நிகழ்ச்சிங்கிறது ஒரு ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சியாக அந்த முருக பக்தர்களுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரிதான் நிகழ்ச்சி ஏற்பாடாயிருக்கு. சரியா 4 மணி நேரம் தான் மாநாடு. 4 மணிக்கு ஆரம்பித்து 8 மணிக்கு முடிஞ்சிடும். காவல்துறைக்கு முறையாக அனுமதி கடிதம் கொடுத்திருக்கிறோம். தமிழக அரசுக்கு முறையாக அனுமதி கேட்டு என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சிருக்கோம். தமிழக அரசு இதை முழுமையாக அனுமதிக்கணும். இப்போது ஆட்சியில் இருக்கிற தமிழக அரசு என்ன விதமான மனப்போக்கை கொண்டது நமக்கு தெரியும். என்னதான் மன வேறுபாடுகள், மனமாச்சரியங்கள் இருந்தாலும் திமுக அரசாங்கம் இதை முழுமையாக அனுமதிக்கணும். ஏன்னா முருக பக்தி என்பது, அவங்களே முருகன் மாநாடு நடத்திருக்காங்க. திமுக தரப்புல, அரசாங்க தரப்புல கூட சென்ற ஆண்டு முருக மாநாடு நடத்திருக்காங்க. நமக்கே முருகன் தேவைப்படுறப்ப RSS, பிஜேபி, இந்து முன்னணிக்கும் முருகன் தேவைப்படுவார்ன்றதை திமுக புரிந்து கொள்ளணும். முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கணும். நாங்களும் அரசாங்கத்துக்கு, காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பதாகத்தான் இருக்கோம். அதனால அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று இந்த ஊடக வாயிலாக உங்கள் மூலமாக நான் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு அப்புறமா தமிழ்நாட்டில் இந்த ஒரு விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு ஹிந்துன்னா ஒரு பரிகாச பொருளா, கேலி பொருளா இருக்கக்கூடாது, இருக்க முடியாதுன்ற நிலைமை உருவாகும் நம்புறோம் நாங்க. ஏன்னா ஹிந்துன்னா டேக்கன் ஃபார் கிராண்டடா இருக்கு தமிழ்நாட்டில். வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் தீகா மாதிரி நாத்திக இயக்கங்கள் ஒரு மதத்தை ஏளனப்படுத்தி பேசுறாங்க, கேலி கிண்டல் பண்றாங்கன்னா எங்களால புரிஞ்சுக்க முடியுது. அவன் தலையெழுத்து அது, அப்படிதான் பேசுவாங்க. ஆனால் இந்துக்களது வாக்குகளை பெற்று அதன் மூலமாக பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க, அமைச்சரா இருக்கிறவங்க, எம்எல்ஏவா இருக்கிறவங்க, அவங்க இதை பத்தி எப்படி எதிர்மறையா பேசுவாங்க, இந்துன்னா கேலி பண்ணுவாங்க, காயப்படுத்துவாங்க, இந்துக்கள் மனசை புண்படுத்துவாங்க, எப்போதுமே இந்துக்களுக்கு எதிராக பேசுவாங்கன்னா அதை இந்த மாநாட்டுக்கு அப்புறம் அதை தமிழகத்தினுடைய ஆன்மீக சூழல், அரசியல் ஆன்மீக சூழல், சோசியோ ஸ்பிரிச்சுவல் சிச்சுவேஷன் அதை அனுமதிக்க முடியாது என்பதும் இந்த மாநாட்டின் மூலமா தெரியும். எந்த மாநில முதலமைச்சரும் இந்தியாவில் இத்தனை ஆண்டுகள்ல, சுதந்திரம் அடைந்த இத்தனை ஆண்டுகள்ல எந்த மாநில முதலமைச்சரும் இந்துன்னா திருடன்னு சொன்னதில்லை. எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ நான் சனாதனத்தை ஒழிக்கணும், அது காலரா, மலேரியா, டெங்கு மாதிரி அப்படின்னு சொன்னதில்லை. எந்த மாநிலத்தை ஆட்சி செய்யறோம், மார்க்சிஸ்ட் கட்சி ஆட்சி பண்ற கேரளாவில் கூட சைவம்னா என்ன, வைணவம்னா என்னன்னு ஒரு ஆபாச விளக்கத்தை பொன்முடி மாதிரி கொடுத்ததில்லை. பக்கத்துல இருக்கிற மார்க்சிஸ்ட் ஆட்சி நாத்திக ஆட்சி தான். அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆட்சி தான் மார்க்சிஸ்டுகள். ஆனாலும் கேரள அரசாங்கத்தினுடைய அந்த லோகோ இருக்க, வெல்கம் டு காட்ஸ் ஓன் கண்ட்ரி, கடவுளின் சொந்த தேசத்திற்கு உங்களை அழைக்கிறோம்னு சொல்ற அந்த லோகோவை கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு கூட மாற்றவில்லை. அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காம இருக்கலாம், ஆனால் அந்த மாநிலத்தினுடைய லோகோ வெல்கம் டு காட்ஸ் ஓன் கண்ட்ரி. கேரளா காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்றாத, அங்க இருக்காரு காடு, அவருக்கு எது ஓன் கண்ட்ரி அப்படின்னா மார்க்சிஸ்டுகள் குதர்க்கவாதம் பேசி அதை மாற்றவில்லை. தமிழ்நாட்டில் தான் இந்த குதர்க்கவாதம் அதிகமா இருக்கு. எல்லாத்துலயுமே இதை கொஸ்டின் பண்றது, இதை கேள்வி பேசுறது, பரிகாசம் பண்றது. அதனால இந்த நிலை மாறணும்னு நினைக்கிறோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளே ஒரு மதத்தை புண்படுத்துவாங்க, காயப்படுத்துவாங்கன்ற நிலை இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்க நம்புறோம். அது இந்த மாநாட்டுக்கு அப்புறம் நடக்கணும். இது ஒரு முக்கியமான நோக்கம். ஏன்னா இது குறுகிய கால அரசியல் கோணத்துல இதை செய்யல. இதை இப்ப செய்ய விட்டால் இவரை எப்பயும் செய்ய முடியாது. நீண்ட கால சமூக நலன் குறித்து
கான்ஸ்டியூஷன்ல சொல்றது எந்த மதத்தையும் காயப்படுத்தக்கூடாது, மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடாதுன்னு இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. ஆனால் தொடர்ந்து அதை ஒரு கட்சி மாத்திரம் செய்வதை அனுமதிக்க முடியாது என்பதுதான் இந்த மாநாட்டிலே அதை வலியுறுத்தும். கடந்த திமுக இதே மாதிரி ஒரு மாநாடு நடத்துறது போட்டியா எடுத்துட்டாங்க சார். திமுகவுக்கு எங்களுக்கும் பக்தியில எப்படி போட்டி இருக்க முடியும்? அரசியல்ல தான் போட்டி. ஆன்மீகத்துல திமுக எப்படி எங்க கூட போட்டியிட முடியும்? நாங்க எப்படி திமுகவோட போட்டியிட முடியும்? அவங்களது கருத்து என்னன்னு நல்லா தெரிஞ்ச விஷயம். பக்தியில திமுக கூட போட்டியிடவே முடியாது. அதனால இது போட்டி மாநாடெல்லாம் இல்லை. அரசியல்ல தான் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் போட்டியை தவிர, முருக பக்தியை அவங்களும் கொண்டாடினா நாங்களும் கொண்டாடும், சந்தோஷப்படுறோம். இப்ப ஐயா ஸ்டாலின் ஆபரேஷன் சிந்தூர் நடக்கிறப்ப தேசிய கொடி எடுத்துட்டு போனாரு. நாங்க தமிழ்நாடு முழுக்க 3000 நிகழ்ச்சிகள் தேசிய கொடி யாத்திரை நடத்திருக்கோம். அந்த ஆபரேஷன் சிந்தூர்ல ராணுவத்தை பாராட்டி, பிரதமரை பாராட்டி. இது ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி இல்லை, ஒண்ணுக்கு ஒண்ணு காம்படிட்டிவ் இல்லை, காம்ப்ளிமெண்டரி. காம்படிட்டிவ்ங்கிறது வேற, காம்ப்ளிமெண்டாலிட்டின்றது வேற. திமுக முருக பக்தி மாநாடு நடத்திட்டோம், நாங்கள் நடத்துறோம், ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ளிமெண்ட் தான். அரசியல்ல வி ஆர் காம்படிட்டர்ஸ், அவ்வளவுதான். இன்னும் எல்லா கடவுளையும் கொண்டாடுங்க திமுக, நாங்க சந்தோஷப்படுவோம். விநாயகர் முருக பக்தி மட்டும் இல்ல, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திலையும் அறிவாலயத்து வாசல்ல விநாயகரை வைக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம், கோரிக்கை வைக்கிறோம். கோரிக்கை வைங்க, அறிவாலய வாசல்ல விநாயகர் வைங்க. நீங்க விநாயகரை உடைச்ச பாவம் சரியாகும். சார், கமலஹாசன் சொன்னது ஒரு கான்ட்ரவர்சி கன்னடத்துல செயற்கையா உருவாக்கப்பட்டிருக்கு. கமலஹாசன் சொன்ன கருத்து தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேர் சொன்ன கருத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறார். இப்ப உதாரணமா நம்ம தமிழ்தாய் வாழ்த்துல அந்த வரிகள் இல்லை. ஆனால் எனக்கு நினைவு சரியா அது கரெக்டா சொல்லணும்னு தெரியல. களி தெலுங்கும் கன்னடமும் மலையாளமும் முன் உதிரத்தே உதித்த அப்படின்னு பொருள்படக்கூடிய வாசகங்கள் மனோன்மணிய சுந்தரம் எழுதியிருக்கிறார். இந்த தமிழ்தாயின் உதிரத்திலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் எப்போது அதை கன்னடர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவர்கள் தங்களுக்கான மொழியினுடைய அடையாளம், மொழிக்கான ஆளுமை, அதற்கான வரலாறு எங்களுக்கு தனித்த அடையாளத்துடன் இருக்கிறோம்னு அவங்க சொல்றாங்களோ, அப்போ அந்த சென்டிமெண்ட்டை நாம ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் பிஜேபியினுடைய கொள்கை. அதனால கமலஹாசன் சொன்னது உண்மையா பொய்யா அப்படி இல்லை. இன்னைக்கு குழப்பத்தை, அங்க ஏற்பட்டிருக்கிற சந்தேகத்தை, குழப்பத்தை, தங்கள் அடையாளத்தை, ஆளுமையை தமிழ் அழிக்கிறதோ அப்படின்னு அவங்க ஏதாவது நினைச்சா, கமலஹாசன் தான் சொன்ன கருத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இது மொழியியல் கருத்தாக கமலஹாசன் இதை சொல்லல. அவர் மொழியியல் அறிஞர் இல்லை, அவர் சினிமாக்காரர் தான். அவர் போய் ஒரு மொழி விஷயத்துல, சென்சிட்டிவான விஷயத்துல அப்படி கருத்து சொல்லி ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டாம். இரு மாநிலத்துக்கு இடையில இருக்கிற நல்ல உறவு, நட்பு, சகோதரத்துவத்தை கெடுக்க வேண்டாம். ஆனால் கமலஹாசனுக்கு முன்னாலேயும் சில பேர், மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை போன்றவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்கன்றதையும் நான் இந்த ஊடகத்தில் சொல்றேன். அதனால அவங்க கன்னடர்கள் தரப்புலையுமே இதை பெருந்தன்மையா இதை பெருசுப்படுத்தா விட்டுறணும். ஏன்னா நாம எல்லாமே சிஸ்டர் லாங்குவேஜஸ் தான். 4 திராவிட மொழிகள் மாத்திரமல்ல, இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகளுமே வேர் ஆல் சிஸ்டர் லாங்குவேஜஸ் தான், சகோதர மொழிகள் தான். அது சமஸ்கிருதமோ தமிழோ இல்ல எது மூத்தது எது பிந்தையது, இந்த சர்ச்சைக்குள்ள போக வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வேன். யார் சொன்னது? மலையாள கேரள மக்கள் அதை எதிர்க்கல, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? கன்னடிகா எதிர்க்கிறாங்கல்ல, அதை ஏற்றுக்கொள்ளல. சார் நீங்க என்ன சொல்றீங்க? நீட் வருது, இந்தியாவே ஏத்துக்குதுங்கிறப்ப நீங்க என்ன சொல்றீங்க? தமிழ்நாடு ஏத்துக்கல அப்படிங்கிறீங்களா? ஒன்னொன்னுக்கும் தமிழ்நாடு தனின்னு சொல்றீங்களா சார்? இந்தியாவே ஏத்துக்குதுன்னு ஒண்ணு சொல்றோம், தமிழ்நாட்டை நாங்க ஏத்துக்க மாட்டோம், தமிழ்நாடு தனிங்கிறீங்க. இப்ப கன்னடிகா இல்ல நாங்க தனிங்கிறாங்க. அந்த சென்டிமெண்ட்டை மதிச்சிட வேண்டியதான்றாங்க. அதோட போய் சேலஞ்ச் பண்ண, அந்த சென்டிமெண்ட்டை சேலஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதை ஏத்துட்டு போக வேண்டியதுதான். இல்ல ஒரு மொழியியல் அறிஞரா இருந்து ஆராய்ச்சி செய்து கமலஹாசன் அதை வெளியிட்டு இருந்தாருன்னா அது எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் ஒன்றும் லிங்குவிஸ்ட் இல்ல, லிங்குவிஸ்டிக்ஸ்ல எக்ஸ்பர்ட் இல்ல அவரு. சார் நாங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு இல்ல, முருக பக்தர்கள் எல்லாரையும் அழைக்கிறோம், எல்லாரையும் கொடுக்குறோம், எல்லாரும் கொடுக்குறோம். திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், திமுக காரங்களுக்கே இன்விடேஷன் கொடுக்குறோம், அண்ணா திமுக காரங்க கொடுப்போம் சார். இந்த டைம் இருக்கு, நிச்சயமா கொடுக்க தான் போறோம். முருகர் தமிழ் கடவுள் என்பதையும்
இங்க இந்த மொழிகள் அறிஞர்கள் தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்க இல்லையா, இப்போ மொழிகள்லாம் இந்த தமிழ்ல இருந்து தோன்றியது அப்படிங்கிறது, அந்த கருத்தை நீங்க ஏற்றுக்கிறீங்களா? சார், முருகன் தமிழ் கடவுள் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா தமிழர்கள் மாத்திரமே முருகனை கொண்டாடுறாங்களா? தமிழ்நாட்டை விட அதிகமான முருகன் கோவில்கள் கேரளாவில் இருக்கு. இப்ப அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? முருகன் தமிழ் கடவுள்னா, நானே கேரளால நிறைய முருகன் கோயில் போயிருக்கேன். நம்ம ஊர் பழமுதிர்ச்சோலையை விட திருப்பரங்குன்றத்தை விட பெரிய முருகன் கோயில் கேரளால இருக்கு. ருத்ரப்பிரயாகையிலிருந்து ஒரு அமைச்சர் வந்திருந்தார் உத்தரகண்ட்ல இருந்து. இப்போ அங்கே கார்த்திக் சுவாமி கோவில் இருக்குங்க. அவர் சொல்றாரு முருகனுக்கு மலை மேல பெரிய கோயில் கட்டியிருக்கோம் உத்தரகண்ட்லன்னு சொல்றாரு. தமிழ் கடவுள் தான் சார், பட் அதை கொண்டாட முருகன் தமிழ் கடவுள்ன்றது எனக்கு எந்த ஆட்சேபனை இல்லை, மறுப்பு இல்லை, முழுக்க அப்படியே கை தூக்கி ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த தமிழ் கடவுளை ஒட்டுமொத்த தேசமும் கொண்டாடுகிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கணும். தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி முருகன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த ருத்ரப்பிரயாகையில கார்த்திக் சுவாமி கோயில்ல முருகன் கோயில்ல இருந்து தமிழ்நாட்டினுடைய எல்லா முருகன் கோயிலுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் வஸ்திரம் அனுப்புறோம் சொல்றாரு. வஸ்திரம்னா ஆடைகள். இங்க சாமிக்கு சாத்துறதுக்கு நாங்க வஸ்திரம் அனுப்புறோம், ஒவ்வொரு வருஷம் நாங்க அனுப்பிச்சிட்டே இருக்கோம், பாரம்பரியமா அனுப்புறோம் சொல்றாரு. அவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும். பழனிக்கு, திருச்செந்தூருக்கு, திருத்தணிக்கு உத்தரகண்ட்ல இருந்து வஸ்திரம் வருது நம்ம முருகனுக்கு. நீங்க தமிழ்ல கந்த புராணம்னு கச்சியப்ப சுவாமிகள் எழுதினாரு, முருகனுடைய வரலாறு, ஒரு வால்யூம். ஆனா ஒரிஜினல் 3 வால்யூம். இந்த கந்த புராணம்ன்றது மொழிபெயர்ப்பு தான். ஒரிஜினலா ஸ்கந்த புராணம் அப்படின்னு 3 வால்யூம் இருக்கு, சமஸ்கிருதத்துல இருக்கு. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு புலவர் சார் காளிதாசர். காளிதாசர் எழுதினது தெரியும் நமக்கு. சாகுந்தலம் காளிதாசர் எழுதினது, மேகதூதம், ரகுவம்சம் எல்லாம் காளிதாசர் எழுதின கிளாசிக் லிட்டரேச்சர். இன்னைக்கு சாகுந்தலம் எல்லாம் நிறைய வெளிநாட்டு பல்கலைக்கழகம் சாகுந்தலம் பாடமா இருக்கு. அவ்வளவு அற்புதமான ட்ரீட்டிஸ். அவரே எழுதின ஒரு சமஸ்கிருத இலக்கியம் என்ன சார்? குமார சம்பவம். குமார சம்பவம் என்ன? முழுக்க முழுக்க முருகன் பிறந்து வளர்ந்த கதை தான் குமார சம்பவம். முருகன் தமிழ் கடவுளா மட்டும் இருந்தா எதுக்கு குமார சம்பவத்தை காளிதாசன் எழுதுறான்? அப்போ தமிழ்நாட்டு கடவுளாக நாம் கொண்டாடுகிற முருகன், குறிஞ்சி திணைக்கான கடவுளாக நாம் கொண்டாடுகிற முருகன், தமிழோடும் தமிழ் சங்கத்தோடுமே பிணைந்து விட்ட முருகன், அவனை இந்தியா முழுக்க கடவுளா கொண்டாடுறாங்கன்றதும். அதனால முருகன் தமிழ் கடவுள் தான், பட் செலிப்ரேட்டட் பை ஆல் ஓவர் இந்தியா. தமிழக அரசோட ஒத்துழைப்பு யாருக்கு? தமிழக அரசோட ஒத்துழைப்பு ஒன்றும் இது வரைக்கும் எதிர்ப்பு இல்லையே. அதை பண்ணக்கூடாதுன்னோ, அது தேவையெல்லாம் பண்றாங்கன்னோ எதுவுமே இல்லை, இது வரைக்கும் இல்லை. அதனால ஆதரிக்கிறார்கள் என்றுதான் நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆதரிக்கணும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன், ஆதரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். ராகுல் காந்தி பிரதமர் தான் பாகிஸ்தான் காஷ்மீர் ஆக்கிரமிப்பு வந்து மீண்டும் தெலுங்கானா முதல் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கொடுத்ததே அவங்க தாத்தா தானே. யாரு காலத்துல போச்சு? காஷ்மீர்ல 3ல் 1 பங்கு யாரு காலத்துல பாகிஸ்தானுக்கு போச்சு? நேரு காலத்துல போச்சு. நேரு உங்க தாத்தா இல்லையா? தாத்தா கொடுப்பாரு. கச்சத்தீவு யாரு காலத்துல போச்சு? உங்க பாட்டி காலத்துல தானே போச்சு. இப்போ வந்து கச்சத்தீவை மீட்கணும் ராகுல் காந்தி பேசுறாரு. எந்த முகத்தை வச்சு பேசுறாரு? கொள்ளு தாத்தா பாகிஸ்தானை கொடுத்த, காஷ்மீரை கொடுத்தாரு பாகிஸ்தானுக்கு. பாட்டி கச்சத்தீவை இலங்கை கொடுத்துச்சு. இவர் வந்து எல்லாத்தையும் நாங்க வந்து மீட் போனா என்ன அர்த்தம்? ஏன் கொடுத்தீங்க? பிஜேபி தான் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை மீட்கணும்ன்றது உறுதியா இருக்கு. உங்களுக்கு ஒரு தகவலுக்காக சொல்றேன் ஊடகங்களுக்கு, காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் நடக்குதுல்ல, அதுல எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷன்ல ஒரு 15 தொகுதியை வேக்கண்டா காமிக்கிறோம். அப்படித்தானே தம்பி? அந்த வேக்கண்ட், அந்த 15 தொகுதி எங்க இருக்கு தெரியுமா? காஷ்மீர்ல இல்ல, ஜம்மு காஷ்மீர்ல இல்ல, போக்லர்க் பாகிஸ்தான் ஆக்குபைடு அங்க இருக்கு. அந்த தொகுதிக்கும் சேர்த்துதான் இந்திய தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிக்குது இப்பயும். ஆனா அது பாகிஸ்தான்ல இருக்கிறதுனால அதை வேக்கண்டா காமிக்கிறோம், வெற்றிடமா காமிச்சு மிச்சம் உள்ள தொகுதிக்கு மெஜாரிட்டி மைனாரிட்டி அடிப்படையில் ஆட்சி அமையுது. அதனால ஸ்டில் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் வி கிளைம் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இஸ் அவர்ஸ், இந்தியாவோட சொந்தமானது நம்ம இன்னும் கிளைம் பண்றோம். அதுல சமரசமே கிடையாது. மிக விரைவில் அகற்றப்படும் சார். பாக் ஆக்குபைடு காஷ்மீர் இந்தியாவோட இணைக்கப்படும். பலுச்சிஸ்தானம் பாகிஸ்தான்ல இருந்து பிரிக்கப்படும். இதை சொல்றதுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. We will change the history of India and we will change the geography of Pakistan. இதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, செய்வோம். ஏன் பிரிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க?
அவங்க இந்தியா ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, அவங்க தனி நாடு கேட்கறாங்க, நாம சப்போர்ட் பண்றோம். நீங்க மட்டும் காஷ்மீர்ல தனியா பிரிக்கிறத முயற்சி பண்ணீங்க. 70 வருஷமா பாகிஸ்தானோட முயற்சி என்ன சார்? காஷ்மீர் இந்தியா பிரிக்கிறது தானே. 70 வருஷமா அதானே பண்ணிட்டு இருக்காங்க. சர்வதேச ரீதியில ராஜதந்திர ரீதியில ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் இதெல்லாம் செய்யலைன்னா இதெல்லாம் நடக்காது. பலுச்சிஸ்தான் ஆதரிச்சு இந்திய பிரதமர் பேசுறாரு. ரெட் ஃபோர்ட்ல பேசினார்ல, செங்கோட்டையில பலுச்சிஸ்தான் அங்க உள்ள மக்களுக்காக பேசினார். பாகிஸ்தான் எல்லா உலக அரங்குகளையும் காஷ்மீரை பத்தி பேசலாம். எல்லா உலகத்தின் பல நாடுகளை காஷ்மீரை ஆதரிச்சு தீர்மானம் போட வச்சா முன்னால காங்கிரஸ் பீரியட்ல. அதெல்லாம் இப்பதானே மாறி இருக்கு. இன்னைக்கு எந்த சர்வதேச அரங்குலையும் எந்த ஒரு இஸ்லாமிய நாடும் சவுதி உட்பட காஷ்மீர் என்பது பாகிஸ்தானுக்கு சொந்தம்னு பேசுறதுக்கு ஒரு நாடு கூட கிடையாது. அது இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்றது அத்தனை நாட்டோட ஸ்டாண்டர்ட் தான். அது யாரு கிடைச்ச வெற்றி? நரேந்திர மோடி கிடைச்ச வெற்றி இல்லையா? அதை பாராட்ட வேண்டாமா? முன்னால அப்படி இருந்துச்சா? 10 வருஷத்துக்கு முன்னால ஏதாவது ஒரு நாடு எந்திரிச்சு காஷ்மீர் வந்து பாகிஸ்தானுக்கு தான் சொந்தம், இந்தியா அதை ஆக்கிரமிச்சிருக்குமா? ஆசாத்திமா? என்ன ஆசாத்தி? எங்க இருந்து வருது ஆசாத்தி? அதனாலதான் இப்ப பாடம் கற்பிச்சிருக்க. இப்ப சீனா கூட பாகிஸ்தானை வெளிப்படை ஆதரிக்க முடியல. இப்போ துருக்கியை தவிர, துருக்கி ஒரு நாடு தான் வெளிப்படை ஆதரிச்சிருக்கான். சீனா கூட ரகசியமா என்ன நினைக்கிறான்னு தெரியாது, வெளிப்படையை ஆதரவு பண்ண முடியாது. அது இந்த சிந்தூருக்கு அப்புறம் நிச்சயம் பண்ண முடியாது. நம்மள வெளிப்படையை ஆதரிச்ச நாடு எது? காஷ்மீர்ல வெளிப்படையா நம்ம ஆதரிச்ச நாடு எல்லா நாடுமே ஆச்சு. அது இந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான போர்ல இந்தியாவை ஆதரிச்சு எல்லா நாடும் ஆதரிச்சிடும். இந்த யுத்தத்தையே கூட ஆபரேஷன் சிந்தூரை நம்ம இது பாகிஸ்தானுக்கு எதிரான யுத்தம்னு தப்பா புரிஞ்சுக்கிறோம். இது பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம். இட்ஸ் வார் அகைன்ஸ்ட் டெரரிஸ்ட். இட்ஸ் நாட் வார் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான். அவன் அங்க இடம் கொடுத்து வச்சிருக்கான், அதனால அவன் மண்ணில் போய் அடிக்க வேண்டியது. அந்த 9 முகாம்களை அழிக்க வேண்டியது. அவனே அதை அடிச்சிருந்தான்னா என் ஊருக்கு வராதரா, இந்தியாவில போய் குண்டு வைப்ப, இந்தியாவில போய் அப்பாவி மக்களை கொல்லுவ, இந்திய ராணுவத்துக்கு எதிராக பண்ணுவ, என் ஊர்ல வந்து ஒளிஞ்சுக்குவியா, நான் உன்னைய போர்ச்சி வளர்க்கணுமா அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனை முடிஞ்சு. இந்தியாவில குண்டு வைக்கிறவெல்லாம் பாகிஸ்தான்ல கேம்ப் வச்சிருக்கான். அமெரிக்காவில் இரட்டை கோபுரங்களை வச்ச பின்லேடன் நம்ம பாகிஸ்தான்ல வந்து ஒளிஞ்சிருக்கான். பம்பாயில தொடர் குண்டு வெடிப்புல பிரைம் அக்யூஸ்டா இருக்கிற தாவூத் இப்ராஹிமி அது போய் பாகிஸ்தான்ல ஒளிஞ்சிருக்குது. உலகத்துக்கே தெரியுது. அப்போ கொசுவை எங்க கொசு இருந்தாலும் அது இந்த சாக்கடையில தான் வளரும்னா சாக்கடையை மூடித்தானே சார் ஆகும். உலகத்தின் பயங்கரவாதிகள் எல்லோருக்கும் பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுக்கும்னா அந்த பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பிச்சுதான் ஆகணும். கொஞ்சம் முடியாது சார், கொஞ்சறதுக்கு இல்ல பிஜேபி கவர்மெண்ட். கடைசி கேள்வி. என்ன தப்பு என்ன இருக்கு? விளையாட்ட பாருங்க சார், இதுல என்ன தப்பு இருக்கு? ஸ்டாலின் வாழ்த்து சொல்றதை நான் வரவேற்கிறேன். தப்பு என்ன? நானே பெங்களூர் அணியை பாராட்டுறேன். என்ன பெங்களூர் ஜெயிச்சா என்ன? விளையாட்டு தானே சார். இது யுத்தம் இல்லைல்ல, இது யுத்தம் கிடையாது. இப்ப இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் கிரிக்கெட் விளையாடுது, ஆஸ்திரேலியா ஜெயிக்குது, சென்னையில டெஸ்ட் நடக்குதுன்னு வச்சுங்க, ஆஸ்திரேலியா அணியை பாராட்டக்கூடாதா? இந்தியா ஜெயிச்சாதான் பாராட்டுவேன், ஆஸ்திரேலியா ஜெயிச்சா பாராட்ட மாட்டேன்னா அது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் கிடையாது. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னாலே விளையாட்டை பாருங்கன்ற. அப்படி பலர் இந்தியாவில் பார்க்காததுனாலதான் அது பிரச்சனை ஆகுது. அதுல கம்யூனலா பாக்குறது, அது பாக்குறது, பிரிச்சு பாக்குறது, அதெல்லாம் கூடாது. பாராட்டலாம், அவங்களும் இந்தியன்ஸ் தானே. யாரு ஜெயிச்சாலும் பாரத் மாதாக்கு ஜெயதான் சார். இதுதான் பிஜேபி விளையாட்டுல.